நம்ம இன்றைக்கி கோதுமை பப்ஸ் செய்யலாம். கோதுமை பப்ஸு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு 15 போல் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவி சுத்தம் பண்ணி. 2 முட்டை எடுத்துருக்கிறேன், வேக வச்ச உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம மசாலா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு பொரிஞ்சதும் 2 வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூனு தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூனு மிளகாப் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரம் வேணான்றதுக்காக பச்சை மிளகாய் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வதங்கணும். மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கினதும் நம்ம வேக வச்ச ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதில் மசித்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கி இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் அதில் நம்ம மஷ்ரூமை பொடிசாக கட் பண்ணி வதக்கி செப்பரேட்டாக எடுத்துக்கலாம், உப்பு போட்டு. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம மஷ்ரூம் எடுத்து வச்சாச்சு. வதங்கின மஷ்ரூம் ஒரு பவுலில், வதங்கின மஷ்ரூமு ஒரு பவுலில், வேக வச்ச மீன் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு முட்டை, கவுச்ச முட்டை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பவுலில் பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த 3 முட்டை, மீன், மஷ்ரூமில் நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஷ்ரூம் மசாலாவில் கொஞ்சம், முட்டையில் கொஞ்சம், மீனில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ போட்டு எடுத்தாச்சு, நல்லா பிசைஞ்சும் வச்சாச்சு 3த்தையும். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் மாவு பிசைஞ்சிக்கலாம், கோதுமை மாவு. இப்போ கோதுமை மாவு எடுத்துன்னு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 125 கிராம் தயிர் எடுத்துருக்கிறேன். ஏன்னா தயிர் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக வருன்றதுக்காக தயிர் எடுத்துருக்கிறேன். இப்போ தயிர் போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு சேர்த்து இப்போ நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா தட்டிக்கலாம். எவ்வளோ மெல்லிசாக நம்மளால் முடியுமோ. இப்போ நம்ம ஸ்லாபை சுத்தமாக கழுவி துடைச்சி வச்சுருக்கிறேன் ஸ்லாபை. ஏன்னா கல்லில் அவ்வளோ பெருசாக உருட்ட முடியாது, ஸ்லாபில் போட்டு உருட்டிக்கிறேன். எவ்வளோ மெல்லிசாக நம்மளால் உருட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக, பிஞ்சால் கூட பரவாயில்ல, நம்ம அவ்வளோ மெல்லிசாக உருட்டிட்டு நம்ம ஒரு லேயராக பட்டர் தடவி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சின்னதாக ஃபோல்டு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை மறுபடியும் உருட்டிக்கலாம். மாவு போட்டு இதை உருட்டிக்கணும். நம்ம பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பட்டர் ஷீட்டில் நம்ம வச்சுக்கலாம். அந்த ஷீட்டை இப்போ நம்ம ஷீட்டெல்லாம் வச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அது உள்ள மசாலா ஸ்டஃப் பண்ணிடலாம். மீன் மசாலா 2, முட்டை மசாலா 2, மஷ்ரூம் மசாலா 2 ரெடி, எல்லாத்தையும் எடுத்து 2 வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் மிக்ஸும் அதில் வச்சிடலாம். ஸ்வீட் மிக்ஸை நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷேப்பு நம்ம பண்ணிக்கலாம். நான் இப்போ ஸ்வீட்டை மட்டும் ரோல் பண்ணிக்கினேன். மீதி எல்லாத்தையும் பாக்ஸ் டைப்பில் மடிச்சுட்டு சைடில் 2 நல்லா மசாலா வெளியே வராத மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். அமுத்தி விட்டுடலாம். இப்போ அமுத்தி விட்டாச்சு. நம்ம என்னென்ன இதில் மாவில் என்னென்ன ஸ்டஃபிங் வச்சுருக்கோன்னு அடையாளம் தெரியறதுக்காக நம்ம தேவையான டிசைன் போட்டு வச்சுக்கலாம். மசாலாவும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நிமிஷத்தில் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப டைமும் எடுக்காது. ஷீட்டை யூஸ் பண்ணலை, வீட்டில் செய்யணும், கோதுமை மாவில் செய்யணுன்றதுக்காக இதை செய்கிறேன். இப்போ ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம இந்த பப்ஸ் மேலே தடவிக்கலாம். எக் வாஷ் பண்ணிக்கலாம். தடவி விட்டு நம்ம அது மேலே கார்னிஷ்க்கு எள்ளு தூவிக்கலாம். நம்ம விருப்பம் தான், தூவலாம், கட்டினா விடலாம். எள்ளு நம்ம நல்லா பூ போல் தூவிக்கலாம். இப்போ நம்ம பப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மைக்ரோவேவனில் 180 டிகிரியில் 1/2 ஹவர் வச்சாலே போதும். நல்லா நம்மளுக்கு ஏன்னா உள்ளக்கிற மசாலாலாம் வெந்துடுச்சு. அதில் நம்மளுக்கு மேலே கலர் வந்துடுறதுனால எடுத்து பப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மேலே கலர் வந்தாலே போதும், நம்ம எடுத்துடலாம்.
இப்போ நம்ம சுவையான பப்ஸு நம்ம மைதா மாவில் செஞ்ச பப்ஸை விட கோதுமை மாவில் செஞ்ச பப்ஸ் கொஞ்சம் கம்மி தான் டேஸ்ட்டு. ஆனாலும் கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு பிஸ்கெட் நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். காலி இந்த